காலமாக விமான நிலையங்கள்ல தங்க கடத்தல் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் விவகாரத்துல அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் சுமார் 14 கிலோ 800 கிராம் தங்கத்தை கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில பல்வேறு தகவல்கள் கிடைத்தது. குறிப்பாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தான் இதுல சோதனை நடத்திய இந்த விசாரணை மேற்கொண்ட நிலையில இதுல பல்வேறு தகவல்கள் கிடைத்தது. அதாவது தங்கத்தை விமான நிலையம் வழியாகத்தான் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்த நிலையில இந்த தங்கத்தை மத்திய அரசு ஊழியர்களின் உதவியின்றி கடத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் அந்த தகவல்கள் கிடைத்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில கடந்த சனிக்கிழமை சென்னையில தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ சோதனை நடத்தியது. குறிப்பாக மீனம்பாக்கம், அண்ணா நகர், கொரட்டூர், பூக்கடை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 இடங்கள்ல சோதனை நடத்திய நிலையில அதிலும் குறிப்பாக அண்ணா நகர் மற்றும் இந்த கோயம்பேடு பகுதியில சுங்கத்துறை அதிகாரி வீட்டிலும், பூக்கடை பகுதியில தனியார் நகைக்கடை உரிமையாளர் வீட்டிலும் என 6 இடங்கள்ல இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை தொடர்பான முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இதுல 4 சுங்கத்துறை அதிகாரிகள், 3 நகைக்கடை உரிமையாளர்கள் என 10 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறது. சுங்கத்துறையின் இந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவினோட துணை ஆணையர் அளித்த புகாரின் பேர்ல தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை விமான நிலைய சரக்கு தொகுதி சுங்க அதிகாரிகள் சிலர் தனியார் நகைக்கடை உரிமையாளர்கள் கூட்டு சேர்ந்து தான் இது போன்று இறக்குமதி செய்யப்பட்ட இந்த தங்கத்தினோட பேர்ல போலி நகைகளை ஏற்றுமதி செய்து அரசுக்கு கோடிக்கணக்கான இழப்பு ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 2023 ஜூலை 8ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு பிரிவுல இது தொடர்பாக சுங்க துணை ஆணையர் கனக சுப்பிரமணியன் அளித்த புகாரின் பேர்ல இந்த முதற்கட்ட விசாரணையானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதே போல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதும் இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்தல தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணை முடிவுல சுங்கத்துறை அதிகாரி சுரேஷ்குமார் சுமார் 739 கிலோகிராம் ரூபாய் 299 கோடி மதிப்பிலான இந்த போலி நகைகளை அனுமதித்ததும், இதே போன்று பலர் இது போன்று பல கோடி மதிப்பிலான தங்க நகைகளை இவர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி அளித்திருப்பதாக இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு தகவலானது இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டுள்ள இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.